2 பேர் தனித்தனியா பிரிச்சு வச்சு, அந்த 18 நாள் பிரிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ஆவணிக்கு சேர்ந்துரும். அப்புறம் ஆவணிக்கு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வைகாசிக்கு போயிரும். அது உண்மையான, முழுமையான நல்ல ஆத்மார்த்தமா 7 மாசத்துல அந்த வளையலெல்லாம் போட்டு அதெல்லாம் அதுக்கெல்லாம் நெறைய வளையல் போடுறதுக்கெல்லாம் நெறைய அந்த கர்ப்ப சம்பந்தமான பைக்கு வந்து ஒரு கயிறு கட்டினாலே கயிறு கட்டுறதுக்கு ஒரு தன்மை உண்டு. அது மாரி ஒ அக்கு பஞ்சர்ல நெறைய படிச்சவங்களுக்கு தெரியும். அது மாரி உடல் வந்து கால்ல மெட்டி போடுறது, கழுத்துல நகை போடுறது, காதுல கம்மல் போடுறது, மூக்குத்தி குத்துறது எல்லாமே அக்குபஞ்சர் தான். இது அந்த 7வது மாசம், 9ஆம் மாசம் வந்து தாய் வீடு வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. பெண்களுக்கு. அ ஒ சீரு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சடங்குகளை ரொம்ப அழகா பண்ணவங்களுக்கு நிச்சயமா 9ஆம் மாசம், 10ஆம் மாசம் தான் குழந்தை பிறக்கிற எந்த சந்தேகங்களும் குறை பிரசவம் ஆகவே ஆகாது. ஆகவே ஆகாது. அப்ப இந்த மாரி ஒரு ஆடி மாசம் இந்த மாரி பிரச்சனை வரும்போது, இதுக்கான அந்த வெப்ப இது வரும்போது உடல் வந்து ரொம்ப வருத்தும். அப்ப ஏதாவது குறை பிரசவம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இறுக்கமா இருக்கும். இப்ப எல்லாம் உடையெல்லாம் இறுக்கமா போடுறதுக்கெல்லாம் போடாதீங்க. இத பத்தி நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் 18 நாள் தவிர்த்துட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம தவிர்த்துறலாம். இந்த வெப்ப காலத்தில தவிர்த்துடலாம். நல்ல காலத்தில குழந்தை பிறக்கலாம். அப்படியே மீறி இறைவன் வந்து அந்த காலத்திலேயே பிறக்கணும் அப்படின்னா, அந்த தாய்க்கு உண்டான எல்லா சுக அனுபவங்களையும் இந்த இறைவன் அருள்வான். அதனால ஆடி மாசம்னா பயப்படாதீங்க. அந்த 18 நாள் விட்டுட்டு 18ஆம் தேதிக்கு ஆடி 18க்கு பிறகு அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையட்டும். அதனால ஆடியை கண்டு பயப்பட வேண்டியதில்ல. ஆனா ஆடியில நெறைய விஷயம் இருக்குது. அது ஒரே ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த YouTubeல பேச முடியாது. இத பத்தின உங்களுக்கு கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லலாம். கேள்விகள நீங்க கேட்கலாம். இந்த சேனல்லே அந்த பேரு, நம்பர்லாம் வரும். நெறைய கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு வந்து இந்த இந்த காலத்த நீங்க விலக்கி குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க மிகப்பெரிய புண்ணியம் செஞ்ச மாரி இருக்கும். அந்த புண்ணியம் எனக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.